நாம் செய்த பாக்கியம் இல்லை. நம்ம தாய்க்கு துவாதான் அல்லாஹ் ஒரு பாக்கியத்துக்கு இடத்துல நம்ம அமர வச்சு அல்லாஹ் நினைக்க வச்சு அவன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நினைக்க வச்சு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர் நினைக்கிற வழிபாடு நினைக்க வச்சு அல்லாஹ் இந்த இடத்துல நம்ம எல்லாம் கூடி வைத்திருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம தாயினுடைய பாவத்தை மன்னித்து நம்ம உற்றாருடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் நமக்கு எல்லா வகையான மன கஷ்டங்கள் தேவைகள் எல்லாம் கஷ்டங்கள்லாம் தீர்க்கப்பட்டு நம்ம தேவையெல்லாம் பூர்த்தியாக்கப்பட்டு நம்ம எல்லாம் நமக்கு இதாயத்து கிடைத்து நம்ம மக்களுக்கும் இதாயத்து கிடைத்து நம்ம மனைமக்களும் இதாயத்து கிடைத்து அல்லாஹ் எல்லாரும் நல்பாய்க்கு தந்து அருள் செய்வானாக. அல்லாஹ் திருமல்ல சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ்-ஸாதிகீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். வகூனு மஅஸ்-ஸாதிகீன், நீங்கள் ஆயுடுங்கள், உண்மையோடு நீ ஆயுடுங்க. ஒரு நாள் திருந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு போயிட்டு வருவாங்க. வெளியூருக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா மகரிப் இஷா தொழுது சேருவாங்க. அது எங்கன்னா தங்கிடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களாம் கூடி விளையாட்டு நிற்குது. அப்போ சஹாபாவை கூட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாம்சம் வச்சுருந்தாங்க. சொல்லும்போது பிள்ளைங்களாம் சேர்ந்து சொல்லுங்களே, நம்ம பார்த்துருக்கோம்ல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. யார் சஹாபாக்கள் சொன்னாங்க. சொல்லும்போது செல்ல பிள்ளைங்க அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவோம். ஒரு பையன் சொல்லலை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பையனை புரிஞ்சுக்காமன்னு சொன்னாங்க. அவன் யூதனோட பையன், அவன் நபி ஏற்றுக்கொள்ள மாட்டான்ல. அந்த பையனை கூட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அன்ன முஹம்மதுல்லாஹ் சொன்னாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதுல்லாஹ் சொல்லிட்டார். யார் சொல்றாரு? அந்த பையன் சொல்லிட்டான். சொல்லி கொடுத்துட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முகத்து காலம் மட்டும் பெருமானார் ரசூலுல்லாஹ் கூடவே இருக்கு பாக்கெட் அல்லாஹ் வந்துதான் அந்த பாக்கெட்டை கொடுத்தான். அதே மாதிரி கூடும் ஆசாதத்தை நம்ம நல்லடியாவது ஆக்கி கொள்ளணும். எல்லாம் நம்ம எல்லாம் ஆக்கி கொள்ளணும். எல்லாம் நம்ம ஆக்கணும். அதுக்கு நமக்கு பாக்கியமிட்டுள்ள இருக்கணும். மனிதன் முதல் நம்பிக்கை, ரெண்டாவது தக்குவா, மூன்றாவது நாம் யாரை சார்ந்து இருக்கிறோமோ அந்த அவருடைய குணங்கள், கண்ணியங்கள், அந்த அவருடைய முகப்பத்து எல்லாம் நமக்கு வரணும். நம்ம திசி நாயகத்துக்கு உறுத்துணைக்கு கொண்டாடிக்கிறோம். ஒரு நாளத்துல திசி நாயகம் அவர்கள் 7 வயசு இருக்கும்போது அவர் தாய்நிலை இறந்துட்டாங்க. அவங்களுக்கு தோட்டம் கொடுத்துட்டு போனாங்க. அந்த தோட்டத்தை தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பெரிய மகான் அவர்கள் இப்ராஹிம் தர்தூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைச்சாங்க. அந்த அந்த தோட்டம் வழியா வராங்க. வந்து உத்து பாக்குறாங்க. யாரை உத்து பாக்குறாங்க? அந்த தோட்டத்தை உத்து பாக்குறாங்க. உத்து பார்த்த சிறுக்கு அவங்க நினைச்சாங்க அப்படின்னு கேட்டா, சீதை எஜமானே உள்ள வாங்கன்னு சொல்லாங்க. யார் சொல்லாங்க? மிசினாங்க சொல்லாங்க, எஜமானே உள்ள வாங்க. மனிதன்ல இந்த பணிவு உணர்வுக்கு தெரியுமா, அது ரொம்ப கூர்ந்தது. அது நம்ம சேர்க்க வேண்டிய எல்லாரும் சேர்க்கும். எவ்வளவு காலம் கல்வி இருந்தாலும், எவ்வளவு காலம் பணம் இருந்தாலும், எவ்வளவு காலம் ஆற்றல் இருந்தாலும் எதுவுமே நம்ம கரை சேர்க்காது. அந்த பணிவு, முகப்பத், உணர்வு, பண்பு, பணிவு. முதல்ல என்ன செய்யணும்? முகப்பத்து இருக்கணும். ரெண்டாவது முகப்பத்துடைய உணர்வு இருக்கணும். உணர்வு இல்லை அப்ப அல்லாஹ் மீது முகப்பத்து வைக்கிறது, ரசூல் மீது முகப்பத்து வைக்கிறது. உணர்வு ரசூல் மீது இருக்கணும். பண்பு, எல்லாரும் உள்ளத்துல அல்லாஹ் இருக்கா, ரசூல் இருக்கா, நம்மளோட அவங்க வந்து இப்பதான் உயர்ந்து பண்போட பார்க்கணும். எல்லாரும் எப்படி பார்க்கணும்? நம்மளோட என்றைக்கு நாம் உயர்வும் ஆகணும், நம்ம துவா கபூல் ஆகணும், அல்லாஹ்வோட நேசிக்கப்படணும், நேசிக்கப்பட்டவர்களா ஆகணும் அப்படின்னு சொன்னா நான் பிறரை மதிக்க கற்றுக்கொள்ளணும், பிறரை நேசிக்க கற்றுக்கணும், பிறரை உயர்வா பார்க்கணும். பிறரை கேவலமாட்டோ குறைவாட்டோ பார்க்கறதுக்கு தெரியுமா? அது நமக்கு என்ன செய்யாது. நம்ம எடுத்து நம்ம துன்புற கொள்கைக்கு அது உகந்து அல்ல. அது ஏற்றுக்கொள்ளும் நம்ம தரிக்கவும் செய்யாது. தரீக்காக்கான அப்படின்னு கேட்டா, தரீக்கா அப்படின்னு சொன்னா பணிவுதான். ஷேகுமார்கள் வந்து எதை கற்றுக் கொடுக்காங்க அப்படின்னு கேட்டா பணிவு தான் கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம ஷேகுமார்கள் கற்றுக் கொடுத்த கல்வியில எப்படிமா பணிவு தான். அந்த பணிவு அவன் வந்துட்டா அவனுக்கு நூறாணித்து வந்துடும். அப்போ முகப்பத், உணர்வு,
பண்பு, பணிவு. இந்த 4 என்ன தெரியுமா? அறிவு வரும், ஆற்றல் வரும், அந்தரங்க வரும், உள்ரங்க வரும், வெளிரங்க வரும். இந்த அறிவு அப்படிங்கிற தன்மை தெரியுமா எல்லாத்துக்கும் இருக்கு. அல்லாஹ் நம்ம எப்படி அடக்கம் செய்யணும் அப்படின்னு யார்கிட்ட படிக்க வச்சான் அப்படின்னு கேட்டா காலத்துல இருந்தா படிக்க வச்சான். ஆதம் ஆபில் காபில் இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு மகனை கொண்டாங்க, ஏதாவது ஒரு பொண்ணுக்காண்டி கொண்டாங்க. அவன் எப்படி அடக்கன்னு தெரியல, அல்ல யார்கிட்ட கட்டு வச்சான்? அந்த காகத்துல இருந்தா கற்க வச்சு எழுதிட்டான், அடக்கம் செய்தான். முகப்பத், உணர்வு, பண்பு, பணிவு. இந்த பணிவுன்னு நமக்கு வறுமையானால் முகம்மதுக்கு அறிவு, நமக்கு அறிவு நிலை சிறக்கும், அந்த ரகமான நிலை உருவாகும். அறிவு நிலை சிறத்து ஆற்றல் நிலை உண்டாகும். இந்த ஆற்றல் நிலை வரும்போது அந்தரகமான நிலை நமக்கு வரும். இந்த அந்தரகண்ட வரும்போது உள்ரங்கம். இந்த உள்ரங்கம் யாருப்பா? ஒரு கல்புல யாருப்பா? அல்லாஹ் இருப்பான், ரசூல் இருப்பான், ஷேக் இருப்பான். ஒரு குரு சாதகிங்களுடைய கல்பு யாருப்பா அப்படின்னு கேட்டா அல்லாஹ் இருப்பா, ரசூல் இருப்பா, ஷேக் இருப்பா. அந்த ஷேக்கு முழு வழிபட்டவர்களா இருப்பாங்க. அந்த முறிவு எப்படி இருப்பாங்க? முழு வழிபட்டவர்கள். அன்னைக்கு அவன் பார்க்கலாம் மூர்ஷா தெரிவிக்கல, சில சீதைகள் பேசுவாங்க. நான் ரொம்ப நெருக்கமா இருந்த சுபூர்ஷா சீதையோட அவர் பேச எப்படி பார்த்துட்டே இருக்கோம். ஆனா அந்த சீதைக்கு எங்க இருந்தா வரும் தெரியாது. ஆனா பணிவு அவர்கிட்ட தான் படிக்கணும், யாரு சூர்ஷா தான் படிக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு நம்மளோட கூர்ண வயசு அவர் நம்ம காலத்துல நினைப்பாரு. நமக்கு கிட்ட போனா பயமா இருக்கும். நம்ம நம்ம அப்ப அந்த பணிவு, அறிவு, ஆற்றல், அந்தரங்கிறது நிறைய விஷயங்கள். அறிவு, ஆற்றல், அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை விளங்கினவன் இருக்கான தெரியுமா, அவன் தன்னை பெருசாவே காண மாட்டான். உள்ரங்கம், உள்ரங்கம் எப்படி தெரியும், எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் நாம் குறைந்தவர்கள் தான். அறிவுல குறைந்தவர்கள், ஆற்றல்ல குறைந்தவர்கள், அந்தரங்க குறைந்தவர்கள், உள்ளங்கத்துல குறைந்தவர்கள். அப்படி அல்ல வெளிரங்கத்தை சிறப்பாக்கி வைப்பான், வெளிரங்கத்தை என்ன செய்வான்? சிறப்பாக்கி வைப்பான். இது ஒரு நிலை. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் இப்ராஹிம் அஹமத்துல்லா அலை எங்க வராங்க, சாஜாமுதி அஹமத்துல்லா அலைதான். அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? அந்த பழுத்த பழத்தை போல பிச்சு போடுறாங்க. யாரு? பிசி நாயகம். அந்த பழத்தை போல பிச்சு போட்டு ஜூஸ் செய்துட்டு தாங்க கொடுத்துட்டு ஒரு பழத்தை மேல வாயிலுக்கு முடிஞ்சு குடிக்க சொல்லாங்க. கொடுத்து லாஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, அந்த பழத்தை தோண்டி எடுத்து தங்க வாயில கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்க? பிசி நாயத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹுல சாவத்தலா அவங்க உள்ளத்துல பிரகாசம் அடைவிட்டான். எந்த அளவுக்கு பிரகாசம் அவர்கிட்ட சொன்னா, பிசி நாயம் அவர்களும் ஹாஜா உஸ்மான் ரஹமத்துல்லா அவர்களும் அவங்களோட பையத்து யார் வைனாங்க? ஹாஜா உஸ்மான் நாயன் நாயத்துல உஸ்மான் ஹாஜா பிசி நாயம் பையத்துல என்னங்க? பையத்துல முதல்ல எங்க போறாங்க அப்படின்னு கேட்டா உம்ராக்கு போறாங்க. 17 வருஷம் கிதுமத் செய்யறாங்க. யாரு? காஜா நாயகம் 1 வருஷம் கிதுமத் செய்யல, 17 வருஷம் கிதுமத் செய்யறாங்க. அந்த கிதுமத்து செய்யப்பட்டு அல்ல எல்லா வகையிலும் தெரிஞ்சு இல்முல எல்லா இல்மு ஷரியத்து, தரீகத்து, ஹக்கீகத்து, மாரிபத்து, முஹப்பத்து, முக்தியாத்துமே தெரிஞ்சுப்பட்டவங்க. யார்? காஜா நாயகம். அவங்க எங்க போறாங்க? உஸ்மான் நாயகத்துக்கு போறாங்க. முதல் பையத்தை வாங்கிட்டு முதல்ல உம்ராக்கு வராங்க. காபத்துலா சுத்துறாங்க. முதல் சுத்து, 2வது சுத்து, 3வது சுத்து வரும்போது யா முஹைனுத்தீன், அல்லாஹ் அவங்களை பொருந்து கொண்டான அப்படின்னு சத்தம் எங்க கேட்குது? அசலிதான சத்தம் வானத்துல இருந்து கேட்குது. கேட்கும்போது அவங்க எங்க பார்த்தாங்க தெரியுமா? அல்லாஹ் பார்க்கல, ரசூலை பார்க்கல, காபத்துல்லா பார்க்கல, தன்னோட ஷேகை திரும்பி பார்த்தாங்க. அவங்க பார்த்த அது அல்லாஹ் பொருந்து அப்படின்னு கேட்டாங்க. திரும்பி பார்த்தாங்க. 2வது சத்தம் கிட்ட யா முஹைனுத்தீன், அல்லாஹ் பொருந்து பண்ணுங்கிறாங்க. அந்த ஷேகு இவங்க திரும்பி பார்த்தாங்க. ஏன் திரும்பி பார்த்தாங்க? நிச்சய நாட்டு திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்க்கும்போது எல்லாவும் முடிஞ்சிட்டு தவாப்லாம் செய்து முடிஞ்சிட்டு அப்படியே சேர்த்து அணைக்கிறாங்க. முதுகு தட்டி கொடுத்து என் மகனந்தீன் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. எஜமான ஆழமும் அளவாக பார்த்தேன்னாங்க. அவங்க அணைக்கும் போது, யார் அணைக்கும் போது? ஜிசி நாயகம் உஸ்மான் நாயகத்தை அடைக்கும் போது ஆழமும் அளவாக பார்த்தேன், ஆழம் மிஸ்ஸான பார்த்தேன், ஆழம் அஜிசான பார்த்தேன், ஆழமே இன்சான பார்த்தேன். பார்த்துட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நீங்க பூர்த்தி ஆயிட்டீங்க. ஹஜ்ஜி முடிஞ்சது. நேரம் எங்க அனுப்பிச்சிட்டாங்க? மதீனாக்கு அனுப்பிச்சிட்டாங்க.
எங்க அனுப்பிச்சிட்டாங்க? மதீனாக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஜிசினாயிட்ட மதீனாக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மதீனாக்கு வராங்க. மதீனாக்கு வந்தது இருக்கு. நம்ம எல்லாம் இப்படி மதீனா ஒரு தன்மை இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போயிருக்கோம். இப்படி மதீனா வந்து அந்த ரசூலுல்லாஹோட ரவுலா முன்னால போகும்போது இப்ப நிமிந்து பேசலாங்கன்னா ஒத்தவா போட்டுக்குவான். புத்தகம் அவனுக்கு போட்டு போட்டு தள்ளுவான். அதே இல்லை, அங்கிருந்து அந்த பணியோடு வரும்போது கீழே வந்துட்டு அவன் நம்ம அப்படியே முன்னால வரும்போதோ அப்படியே அர்ப்பணிச்சுட்டு வரும்போதோ அவனை நகட்ட மாட்டான். முதுகு தடை விட்டோ ஜஹாஜி ஜஹாஜி ஜஹாஜின்னு தடவான். இன்னும் ரசூல் இஷ்குங்கிறது ஆஷிக் ரசூல் இஷ்கு. ஆஷிக் யாருக்கும் காதல் கொண்டது? ரசூல் மீது காதல் கொண்டது. அந்த காதல் ரசூல் யார் மேல கொள்றாங்க? எங்க மேல கொள்றாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து அந்த இடத்துல யா ரசூலுல்லாஹ் அப்படி யார் சொல்றாங்க? ஷாஜான் சொல்றாங்க, அஸ்ஸலாமே பாதுஷாஹே அம்பியா, அஸ்ஸலாமே ஹலரத்தே கைல் வரா, அஸ்ஸலாமே தீனத்தே பர்தே ஜமீன், அஸ்ஸலாமே தாஜிதாரே ரஹ்னுமா, அஸ்ஸலாமே இஃப்திகாரே அல்ஹதா. யார் படிச்சா இந்த கவியை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி படிச்சாருக்கலாம் இந்த கவியை. யாருக்கு? ஹாஜா நாயத்துக்கு. அப்படியே உட்கார முராகபா இருக்காங்க. அப்ப எங்க இருக்காங்க? ஜிசி நாயம் முராகபா இருக்காங்க. எங்க பார்த்துருக்காங்க? நேரில் எங்க பார்த்துருக்காங்க? ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார் இருக்காங்க. தர்பார் இருக்கும்போது அல்லாஹ் முராகபா பாத்து முராகபா செய்து சொன்னபடி முஜாஹதா முஷாஹதா முராகபா கல்பு ரூஹு ஹயாத்து சிர் அஃபா தாத். திரும்பி சொன்னா ஆன்மா நாவு கல்வு ரூஹு சிறு அக்ஃபா தாத். ஆன்மா இணங்குதல், உருகுதல், உருவாக்குதல். ஆன்மாவில் இணங்குதல். எப்படி மனைவி புசுரம் முன்னாடி இணங்குறோம்ல, இணங்கிட்டா உருகுதல். ரெண்டு பேரும் இணங்கு இல்லை, உருவாக்குதல். நம்மளுடைய இன்னொரு குழந்தை வரும் இல்லை, நம்ம ரெண்டும் சேர்ந்து நம்ம அல்லாஹ் ரசூல் சேர்ந்தா யார் வருவா? அல்லாஹ் ரசூல் வருவா. இதுக்கு இப்பதான் இணங்குதல், உருகுதல், உருவாக்குதல். இதுக்கு பேர் ஆன்மா. நாவ் துதித்து கொண்டு இருக்கும். யார் துதிக்கும்? தன் உள்ளத்தில் துதித்து கொண்டு இருக்கும். கல்பு உகுந்து பார்த்து கொண்டு இருக்கும். நம்ம எதை பார்க்கிறோமோ அது கல்பு பார்க்கும். ரூஹு நம்மளோட ஓடப்பட்ட ரூஹு இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வோடு இணங்கி இருக்கும். ஆன்மா நாவு கல்பு ரூஹு சிறு. நம்ம மறைவா அல்லாஹ் பார்க்குவோம், நம்மளை பார்க்குவோம். இதுக்கு பதில் சிறு. அஹ்ஃபா சத்தம் நிசத்தம் அசத்தம். சத்தம் நமக்குள்ளது, அசத்தம் யாருக்குள்ளது? அவனுக்குள்ளது. நிசத்தம் யாருக்குள்ளது? நாமும் அவனும் ஒன்றா இணங்கி இருக்கும்போல நமக்கு யாரோட சத்தம் கேட்கும்? முதல்ல சேவோட சத்தம் கேட்கும், ரெண்டாவது ரசூலோட சத்தம் கேட்கும், மூன்றாவது அல்லாஹ்வோட சத்தம் கேட்கும். சத்தம் நிசத்தம் அஹ்ஃபா. இது அஹ்ஃபா தாத். ராத்து அல்லாவோட உச்சிலிருந்து உள்ள காலமும் நமக்கு என்ன இருக்கு? அல்லாவோட ராத்து இருக்கு. இந்த ராத்து இணங்கி இருக்கும். யாரோட? குணு மாசாத்துக்குன்னு சொல்லும் இல்ல, அதனால இணங்கி இருக்கும். அப்போ நாம் பரிபூர்ணமாகிறது. யார் மீது பரிபூர்ணமாகிறது? அல்லாஹ் மீது பரிபூர்ணமாகிறது, ரசூல் மீது பரிபூர்ணமாகுது, ஷேக் மீது பரிபூர்ணம். முதல்ல ஷேக் மீது முதல்ல முகப்பத் வைக்கணும், இரண்டாவது கட்டுப்படணும், மூன்றாவது வழிபடணும், நான்காவது நிலப்படணும். நிலப்பட்டாதான் நீ யாருன்னு தெரியும். ஆடு இருக்கு, ஆடு ஹை பத்திரா போடுமா? அந்த ஆடை பத்திரத்துக்கு என்ன வேணும்? ஒரு கம்பு வேணும். இந்த ஆடை பத்திரத்துக்கு என்ன வேணும்? ஒரு கம்பு வேணும். கம்பு இருந்தா என்ன செய்யும்? ஆடு அங்கங்க ஓடாம போகும். அப்ப அந்த ஆடு போதும் அப்படின்னு சொன்னா நம்மள தெரிஞ்சதுக்கு யார் வேணும்? ஒரு காமியான ஷேக் வேணும். அப்ப அந்த காமியான ஷேக்கை நாம் கரம் பிடிச்சிட்டா எதிராய் போக்கு ஐதியும். உங்களோட கையை அல்லாவோட கையா பிடித்த, உங்களோட கையை ரசூலோட கையா பார்த்தா உங்க அல்லாவை தான் பாக்குறேன். யாரை பாக்குறேன்? உங்க பாக்குற யாரை பாக்குறேன்? அல்லாவா தான் பாக்குறேன். அப்ப அல்லாவா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அந்த அறிவுக்கு உணர்வு வேணும், உணர்வுக்கு உறவு வேணும். இந்த அறிவும் உணர்வும் உறவு ஒன்றாகிட்டு நமக்கு என்ன வரும்? ஒளி வந்துடும்.
நமக்கு என்ன வந்துடும்? ஒளி வந்துடும். இந்த கல்பு பிரகாசம் அளிக்கும். இந்த கல்பு பிரகாசம் அளிக்கும். இந்த கல்பு பிரகாசம் அளிக்கும் போது இந்த கல்புக்கு எங்கப்பட ஐம்பெண்கள் பார்வை, கேள்வி, பேச்சு, சுவாசம், தொற்றுணர்வு நுகர்ந்து பிரகாசம் அளிக்கும். ஆமா, நம்மளோட 5 பஞ்சபூதங்கள் மண், தண்ணீர், காற்று, இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா காரியங்களும் எல்லாம் செய்யணும், பிரகாசம் ஆகிக்கொண்டு இருப்பான். நம்ம வழியை திறந்துகிட்டே இருக்கோம். நம்ம வழி செல்ல வேண்டாம், அது வழி செல்லும். நாம் வழி செல்ல வேண்டாம், நம்ம வழி எது செல்லும்? எது செல்லும்? அது செல்லும். நமக்கு யார் வழி காட்டுவான்? குருமான ஒரு கவிதை சொல்லுவாங்க. நான் ஒரு வாரமா அந்த கவியை நான் செஞ்சுக்கிறேன். சிபாத்தென்ற கழுதனிலே சிறுதாய் ஓடும் தோணிதான், ராத்தென்ற கழுதனிலே ராத்தாய் சேர்க்கும் யாகுவே. இது உடல் சிபாத்து, இது குளம் வச்சுக்கிறோம். இந்த சிபாத்துன்ற இதுல என்ன ஓடிட்டு இருக்கு? இந்த ரூஹு ஓடிட்டு இருக்கு. இந்த ரூஹு எதை கொண்டு ஓட்டணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு ஓட்டணும். ராத்தண்ட கழுதையில ராத்தா செருங்கி யாருக்கு? ஒன்னுல இருந்து முகமது ரசூலுல்லாஹ் வெளியாகி தான் கொண்டு சேர்க்கணும். அல்லாஹ் கொண்டு சேர்க்க மாட்டான், முகமது ரசூலுல்லாஹ் சேர்க்கணும். இதுதான் ஹக்கு, இதுதான் ஹக்கு. அப்போ குந்து கன்சன் மக்சியன் மறைந்த புக்ஷமா அம்மா என்ற இருள் இல்லைன்னு அறிந்தேன், உணர்ந்தேன், தெரிந்தேன், வெளியாகினேன். வெளியாகி நான் அந்த நூலை நான் பார்த்தேன். என்ன ஆசையும் நேசம் பாசவருமா அந்த நூலை பார்த்தேன். அந்த நூறு உருகிச்சு. முதல்ல என்ன கூட நான் இணங்கினேன். அந்த நூறு உருகிச்சு. உருகி இந்த உலகெல்லாம் உருவாயிடுச்சு. லவ்லாக லவ்லாக ரப்புக்க லமா கலக்குதல் அஃப்லாக். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்நபிய நாயகமே எங்களை படைக்கணும்னு சொன்னா இந்த உங்களை படைக்கணும், இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன். அப்ப எந்த அளவுக்கு ரசூல் மேல அல்லாஹ் ஜல்லல்லாஹு இஷ்க் வச்சிருக்கான். நாம் எந்த ரசூல் வச்சிருக்கோம்? ஈமானே நபி மீது முஹப்பத் இருக்குதான். அந்நபி அவுலா பில் முஃமினீன். உங்க உயிர் மேலான யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதி வலதி வன்னாஸ் அஜ்மஈன். உங்க சொத்து, சுகம், மனைவி, மக்கள், இவன் உயிர் எல்லாத்தையும் மேல யாரு? நபிதான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் குர்ஆன் என்ன சொல்றோம்? குல் இன் குந்து துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். குல் நபி இங்க சொல்லுங்கள், யார் அல்லாஹ் மீது பிரி வைக்கணுமோ ரசூல் பிரி வைக்கணும், அல்லாஹ் மீது பிரி வைக்க முடியாது. அல்லாஹ் ஏற்க மாட்டான். ரசூல் மீது பிரி வைக்கல, யாரும் ஏற்க மாட்டான். அது மாதிரி ஒரு பரிபூர்ணமான முருகிது ஷேக் பிரி வைக்காதவன், அந்த ஷேக் மீது பிரி வைக்காதவன் ரசூல் அடைய மாட்டான். அந்த ஷேக் ஃபனாபில்லா, ஃபனாபி ரசூல், ஃபனாபி ஷேக், பகாபில்லா. அந்த ஷேக் வைக்கிற முகப்பத்து தெரியுமா? அதான் அறிவு, ஆற்றல், அந்தரங்கம், உள்ரங்கம், வெளிரங்கம். அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஹாஜா நகத்துக்கு அப்படி கொடுத்தான். இதுல இருந்து கொடுத்தான். அந்த பணிவு நிலையில இப்ராஹிம் தர்தூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பழத்தை மின்னி அவங்க வாயில கொடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் நம்ம இஸ்மான் ஹா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சேர்த்து அணைக்கப்பட்டு பையத்து இது கொடுத்து குடி சலாபண்ட சலாப தஹூராட்ட குடிக்கும் கொடுக்கு. அதுக்கப்புறம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அந்த இடத்துல பெருமானார் வந்து இந்தியாவை காட்டினாங்க. எதை கொண்டு காட்டினாங்க? ஒரு மாதுளம் பழத்தை கொண்டு காட்டினாங்க. மாதுளம் பழத்தை கொண்டு யாரு காட்டினாங்க? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த எல்லை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதுளமோட எல்லைங்க ஆப்கானிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான், காஷ்மீர் வழியா இங்க வரும். அந்த பார்த்தாச்சுன்னா ஈரான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, அங்கேருந்து இங்க வரும். அப்ப அல்லாஹ் ஜல்லல்லாஹு அந்த மகான் அங்கேருந்து வந்து இங்க வந்து என்ன செய்தாங்க? தௌஹீதுல் ஃபாயிமுக்கு கட்டி தந்தாங்க. அந்த கவியில அழகா சொல்லாங்க, மோஜூதித்தான் இலக்கம் மனமது செம்மை யாக்கவும் மந்திர வாசில் ஜபிக்கவும் கைதந்த சேகை கொண்டாடவும் காஜா கண்முன் வாங்க. மனங்கள் குரங்கு, அந்த மனதை முதல்ல கட்டுப்படுத்து. மந்திர வாசில் ஜபிக்கும். உன்னோட மூச்சு இருக்க தெரியுமா? அதுல லாயிலால களிமா கொண்டு குரு அருள் பெற்றிட செய்யும்.
உன்னுடைய கைப்பிடித்த ஷேഖனுக்கு ஆசீர்வதிக்கணும். இங்க ஆசீர்வதிக்கணும். ஹாஜா கண்முன் வாருங்க, அப்பதான் ஹாஜா வருவாங்க. அல்லாஹுல தனத்தால இந்த எல்மையும் அறியும் அனைத்து தந்து அல்லாஹுல நம்ம இல்லோக பாக்கியத்தை பெற்று அல்லாஹ் நமக்கு நல்லது புரிவானாம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்லுவாங்க.